சாம், நாங்கெல்லாம் வெளியே போறோம். வரதுக்கு லேட் ஆகும். வீட பாத்துக்கோ. அர்ச்சனா, இந்த ட்ரெஸ்லயே போற? ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு என்னடா குறைச்சல்? ஆமா, அதுல என்ன இருக்கு? ஓ, திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? பாய்ஸ், என் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுங்க. நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். ரைட்டு. ஏய் இல்ல 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 இல்ல, உன் ட்ரெஸ் நீ என்ன போட்டுக்கோ. நான் வீட்டில் தான் இருப்பேன். எனக்கு போர் அடிக்க, நானும் கூட வருவா. ஓ இஷ்டம், வந்து கஷ்டப்படு. கேட்க மாட்டேன்ற. செமையா இருக்கும்டா. நைஸ் ஃபிகர். இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா அப்படிதான் பேசுவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சுடா? சாரி அர்ச்சனா, எல்லா தப்பும் என் மேலே தான். என்ன மாதிரி பசங்களுக்குலாம் எப்பவுமே ஒரு இன்செக்யூரிட்டி இருந்தே தான் இருக்கும். உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்களுக்கு கிடைக்குமா, அப்படியே கிடைச்சாலும் அந்த ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் நிலைக்குமான்னு ஒரு பயம் இருந்தே தான் இருக்கும். அதையும் தாண்டி ஒரு பொண்ணு நமக்காக இருக்கான்னா கண்டிப்பாக பசங்க அதை தக்க வச்சுக்க சில விஷயங்கள் பண்ண தான் செய்வாங்க. சம்டைம்ஸ் அது மற்றவங்க பார்வைக்கு தப்பாகவும் தெரியும். ஆனால் பசங்க எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது ஒரு பயத்தில் பண்ணுறதுன்னு. எங்கே இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் தான். பசங்க மோஸ்ட்லி கேர் பண்ணுன்ற பேரில் டாக்ஸிக்காக தான் பிஹேவ் பண்ணுறாங்களே. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமான தப்பாக இருக்கலாம் ஆச்சுன்னா, ஆனால் என் லவ் எப்பவும் உண்மை தான். நீ பண்றது எனக்கு புரியுது சாம். ரெண்டு பேரும் ஆப்போசிட் பார்ட்னரை சரியா புரிஞ்சுக்காம லவ் கேருங்கிற பேர்லலாம் டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுறது அந்த லவ்வை தான் பாய்ஸனாக மாற்றும் சாம். ஒருத்தங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே அவங்கள ஏற்றுக்கிட்டு லவ் பண்ணால் அது 80 வயசு வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். நான் போகணுன்னா உன்னை வீட்டுக்கு எப்போவோ போயிருப்பேன். உனக்கு புரிய வைக்கணும் தான் இதெல்லாம் பண்ணேன். ஃபீல் பண்ணாத. மறுபடியும் சொல்கிறாச்சுன்னா, இன்னும் ஒரு வாட்டி நான் டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணாலோ, உனக்கு பிடிக்காத மாதிரி நான் நடந்துக்கிட்டாலோ, நீ தாராளமாக என்னை விட்டு போகலாம். நான் தடுக்க மாட்டேன். இனி அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிற? நீ இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டதே போதும். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தியா எவ்வளோ ஜெம்முன்னு? சும்மா உன் ஃப்ரெண்ட்ஸை பெருமையாக பேசாத. அவனுங்களாம் சிங்கிள், அதனால உனக்கு தெரியல. அவனுங்களுக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் என் வழின்றது அவனுக்கு புரிஞ்சிருக்கும். ஏய், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. லவ்வராக இருந்தால் கண்டிப்பாக பொசசிவ்னஸ் இருக்க தான் செய்யும்ல. எல்லாரும் அப்படி கிடையாதுடா. அதெல்லாம் ஒரு ஸ்டீரியோ டைப். அப்போ உனக்கு பொசசிவ்னஸ் இருந்ததே இல்லையா? அப்படியெல்லாம் இல்லை. மேபி நான் அப்படி இருக்க விட்டதில்ல போல. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஓ அப்படியா? ஆமா. ஷுவரா? அப்படின்னா ஓகே, நானும் என் ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூட்டு வரலான்னு இருக்கேன். உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? வாய்ப்பே இல்லை. அவனுங்க சரக்கு அடிப்பானுங்க, தம் அடிப்பானுங்க. எனக்கு செட் ஆகாது. ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். நான் பேசுறது பசங்களை பத்தி இல்ல, அப்புறம் பொண்ணுங்களை.